மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களை எல்லாருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பல சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய, பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இந்த வார பலன்கள், உங்களுடைய சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், கடந்த கால பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதற்கு என்ன தற்போது என்ன ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு உங்கள் குடும்பத்திற்கும், உங்களுக்கும், உங்கள் தொழிலுக்கும், குடும்பத்திற்கும், உங்கள் வருமானத்திற்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது, குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிலவுமா, நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா, இந்த வார கிரக அமைப்புகள், இது வாரப்பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரப்பலனுடைய கிரக அமைப்புகளினால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய யோக சக்தி உள்ள கிரக அமைப்புகள் என்ன, அதற்கான ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது, காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்திற்கு எந்தெந்த இடங்களில் இறைவனுடைய விதி என்ன, பிரம்மனின் விதி என்ன, அந்த பிரம்மன் போட்ட விதி பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன துன்பங்கள் உங்களுக்கு துரத்தி அடிக்கப் போகின்றது, என்னென்ன யோகங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது, என்னென்ன தொழில் வளங்கள் சிறப்பாக அமையப் போகின்றது, அதற்கான தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல ஆலய வழிபாடு எது, பரிகாரங்கள் எது, என்ன நிவர்த்தியாக போகின்றது, இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற முக்கிய மாற்றம் என்ன, முக்கிய யோகங்கள் என்ன, உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகுமா, பிரச்சனைகள் தீருமா, இந்த வாரத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த வார பலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, செப்டம்பர் 22/9/2025 முதல் 28/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். இந்த வார பலன்கள் அற்புதமாக இந்த வாரம் உங்களுக்கு எப்படியெல்லாம் யோகங்கள் அமையப் போகின்றது என்பதை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனைகள், என்ன தீர்வுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத நம்ம தெளிவா ஒரு அற்புதமான இறைவனுடைய வரம் தரும் வார பலன்களாக பார்க்க போகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது திரும்பவும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். இது பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். இது பொது பலன். கோடான கோடி என் தமிழ் மக்கள் அனைவருக்குமே திரும்ப திரும்ப ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதெல்லாம் ஒரு பொதுவான பலன். ஆனால் 170% 80% அப்படியே நடக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் எந்த யோகத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது என்பது ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக தோல்வி என்பது கிடையாது. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, என்னங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை சொத்து பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறோம்,
தொழில் சரியாகலை, தொழில் முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனைகள், இப்படி வேதனையான கொடுத்த பணம் ஏமாற்றம், சொத்து ஏமாற்றம், பணம் ஏமாற்றம், காதலில் பல பிரச்சனைகள், காதல் வெற்றி அடையுமா, இப்படி இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ள மன வேதனைகள், தொழில் நடத்துவோருக்கு அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சிறப்பாக பார்க்க போகிறோம். எல்லா ராசிக்கும் சிறப்பாக பார்க்க போகிறோம். அதற்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே வார பலன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் எந்த வித மாற்றம் இல்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இது பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. என்னை பொறுத்தளவு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கு பலன்களை தொடரலாம். வார பலன்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான வார பலன்கள் உங்கள் வாழ்க்கையை ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றத்தை தெளிவுபடுத்தக்கூடிய வார பலன்கள். புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, செப்டம்பர் 22 முதல் 22/9/2025 முதல் 28/9/2025 வரை. ஆக கன்னிராசினியர்களே, இந்த வார கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு சிறப்பு பெறுகின்றது என்பதை பார்ப்போம். முதலில் கன்னி ராசிக்கு அதிபதி கன்னி ராசியில் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்யா யோகத்தில் இருப்பது. 2ஆம் இடத்தில் செவ்வாய். கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி ராகு வெற்றி ஸ்தானத்தில். புரிஞ்சுட்டீங்களா? கன்னிராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு தசம கேந்திர ஸ்தானம். அடுத்து கன்னிராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. இப்போ இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, தொழில் உத்தியோகம் என்பது கண்டிப்பாக சிறப்பு பெறுது. ஏன்னா 1/10 சூரியனோடு சேர்ந்து உங்கள் தொழிலையும் உங்கள் உத்தியோகத்தையும் நல்ல ப்ரமோஷனோடு நல்ல உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. நீங்கள் சொந்தமாக ஒரு வியாபாரம் பார்த்தாலும் சரி, இல்லை எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையை வச்சாலும் சரி, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு மருந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்தினாலும் சரி, இல்லாட்டி ஆடை ஆபரண தொழில்கள் பண்ணாலும் சரி, இது எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம். 1/10 உங்கள் ராசியிலே உச்சம், ஆட்சியும் அங்கே, உச்சம் அங்கே. மூலத்திரியோன்னு சொல்லலாம். அந்த இடத்துல மூலத்திரியோன ஸ்தானம் அதுதான், ஆட்சி ஸ்தானம் அதுதான். இந்த ரெண்டுமே புதனுக்கு அந்த இடம். புரிஞ்சுட்டீங்களா? அது உச்சம் கூட எடுத்துக்கலாம் அதை. சரி. ஆக இந்த அமைப்பு உங்களுடைய தொழில் வெற்றிகளையும், கல்வி வெற்றிகளையும், உத்தியோக வெற்றிகளையும், உங்களுடைய அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு முன்னேற்றம், பேரும் புகழ் கிடைக்கிற ஒரு நிலை. இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் 3/8 2ஆம் இடத்துல ஒரு இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு இடமாற்றம் ஏற்படும் சொல்லுங்க. அதே நேரத்தில் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாகப்பிரிவினையால் அதுக்குரிய பங்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். சரிங்களா? இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து உங்களுக்கு அதாவது சகோதரர்கள் சில வருமானங்கள்ல ஒரு பாகப்பிரிவினை சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து கன்னிராசிக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில், 5ஆம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பூர்வீகத்தை விட்டு இடமாற்றம் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுங்க. நல்ல நன்மை தான், நல்ல யோகங்களை ஏற்படுத்தும். ஒரு 6ஆம் இடம் ஒரு நினைச்ச மாதிரி தொழிலில் விருத்தி அடையக்கூடிய ஒரு ஸ்தானம், புதிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஸ்தானம், புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடிய ஸ்தானம். ஏதாவது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடியது. கோர்ட்டு வம்பு வழக்கு இருந்தால் வெற்றி பெறக்கூடியது. ஒரு புதிய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நல்ல உழைப்பு நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க அயராது உழைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சொந்த தொழில் பண்ணுறவங்க எதையாவது நல்ல முறையில் செஞ்சு ஓயாத உழைப்பு, அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி முன்னுக்கு வரணும், அப்படி முன்னுக்கு வரணும், இந்த வேலைக்கு ஆள் இவ்வளோ வச்சுக்கணும், இப்படி வேலைக்கு வச்சுக்கணும், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இப்படிமா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செய்யணும், இப்படி அவரவர் சார்ந்த தொழிலில் ஏதாவது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்காக அயராது பாடுபடக்கூடிய ஒரு சிறந்த காலத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் ஏற்படும்.
இந்த 6ஆம் இடத்து நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையில் மேலும் வந்து குருவோட புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக அந்த தனம் பெறுகின்ற வழிகளிலும், அதே நேரத்தில் வந்து கல்விச்சாலை சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் துறையிலும் அவருடைய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றக்கூடிய நிலை ஏற்படும். அயராது பணியாற்றக்கூடிய நிலை ஏற்படும். சரிங்களா? எதையாவது சாதிக்க நினைப்பாங்க. அதில் வந்து மாற்றமே இல்லை. அடுத்து கன்னிராசிக்கு வந்து 10ஆம் இடத்தில் குரு 4-7க்குரியவர். 4-7க்குரியவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்கல்வி, உங்களுடைய உயர்கல்வியால் பதவி கிடைப்பது, வீடு இடம் வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிகிறது. சொந்த வீடு வாகனங்கள் வாகன யோகங்கள், சொந்த வீடு யோகங்கள். சரிங்களா? உத்தியோகத்தில் உயர்வு பெறுவது, கணவனுக்கு மனைவி மூலம் யோகம், மனைவிக்கு கணவன் மூலம் யோகம் என 4-7க்குரியவர். 4-7க்குரியவர் 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை சொல்லும். 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை சொல்லும். அப்போ கணவனுக்கு நல்ல உத்தியோகம், கணவன் மணி 2 பேருக்குமே நல்ல, ஏன்னா கேந்திரத்தில் வந்து குரு வலிமை அடையும் போது கணவன் மணி 20க்குமே நல்ல உத்தியோக வாய்ப்பு இருக்கும். 2 பேரும் நல்லா படிச்சிருப்பாங்க, 2 பேருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலையில் ஏற்படும். அது வந்து மாற்றமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சில பேருக்கு வந்து தேவையில்லாத வந்த வருமானங்கள் தேவையில்லாத விரை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். விரை செலவுகள், சரிங்களா? விரை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வந்து மனக்கவலைகள், விரயங்கள், மனக்கவலைகள், நம்ம நினைக்கிற ஒன்று நடக்கிறது ஒன்று, தேவையில்லா இடம் மாற்றம். சில பேருக்கு உத்தியோகத்தில் சில பேருக்கு தேவையில்லாத இடம் மாற்றம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. சில பேருக்கு இடம் மாற்றம், வைத்திய செலவுகள், தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படுகிறது. சுக்கிரன் கேது உட்கார்ந்துருக்காரியா, சுக்கிரன் கேது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவருக்கு இடமாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வருமானத்தில் ஏற்பட்ட காசு பணங்கள் இதை வைத்திய செலவுகளில் கொண்டு போய்விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சுக்கிரன் கேது 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பது. புரிஞ்சுக்கலாம்? சில பேருக்கு வாகனங்களால் விரயம், உயர்ந்த பதவியால் அந்த பதவியில் இடமாற்றத்தினால் பல விரயங்கள், இப்படி சொல்லக்கூடிய நிலையில் ஏற்படும். சில நல்ல விஷயங்கள் இருக்குது, சில விரயங்கள் இருக்குது, சில பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது அம்பாளை வழிபடுங்க, விநாயகர் வழிபாடு, முருகன் வழிபாடு, இதை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நிவர்த்தி கிடைக்கும். அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. ஆக கன்னிராசினர்களே, இது வந்து ஒரு பொதுவான பலன். உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப நாள் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுற, நல்லா படிச்சிருக்கேன், வாத்தியார் வேலைக்கு படிச்சிருக்கேன், ஒரு நல்ல ஒரு பிஎஸ்டி படிப்பு படிச்சிருக்கேன், ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்கேன், இந்த உத்தியோகத்துக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மன வருத்தப்பட்டால், இதுக்குன்னு ஒரு விதியை எழுதியிருப்பார் பிரம்மன். அந்த விதி இப்படி கண்டிப்பாக நடக்கும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்காரு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எப்போ நடக்கும், இந்த பிரச்சனையில எப்போ தீரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். நன்றி, வணக்கம்.